இங்க இருக்கக்கூடிய திருப்பூர் மக்கள், குறிப்பா பல்லட மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை அப்படிங்கிறது ஜவுளி பூங்கா ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜவுளி சந்தை அதை நம்ம 10 ஆண்டு கால ஆட்சியில செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? அதிமுக ஆட்சி காலத்துல ஏற்கனவே அங்க ஒரு ஜவுளி பூங்கா நாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். இல்ல இன்னொன்னு தொழில் பெருகி இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது அதிமுக ஆட்சியில கேட்டாங்க, ஒரு டைம் பண்ணி கொடுத்திருக்கோம். தொடர்ந்து இனி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்தோட குறிப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பல்லடத்துல இருக்கு, உங்களுக்கு கோயம்புத்தூர் ரோட்ல பல்லடத்துல ஒரு பூங்கா இருக்குது, வாங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். அது அதிமுக ஆட்சியில ஏற்படுத்தின பூங்கா, புரியுதுங்களா? மக்கள் வந்து இன்னும் ஜவுளி சந்தை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. 2011 நான் அமைச்சரா இருக்கும் போது அதை நான் திறந்து வச்சிருக்கிறேன். ஜவுளி பூங்காவை தொடங்கப்பட்டது எந்த ஆட்சியில திறந்து வச்சாரு இவர்? தொடங்கப்பட்டது எந்த ஆட்சியில? வந்து நடந்துட்டு தொடங்கப்பட்டது 2010 திமுக ஆட்சியில தொடங்கி வச்சது அவரு. தொடங்கப்பட்டது துணை முதலமைச்சர் தளபதி அவர்கள் அடிக்கல் நாட்டியது. அதே மாதிரி போலி ஆராய்ச்சி மையம் பல்லடத்துல 9 கோடி போட்டு பில்டிங் கட்டி எல்லா உபகரணங்களும் கொண்டு வந்து வச்சு 5 ஆண்டு காலம் இன்னும் மூடியே கிடக்குது. அதிமுக கொண்டு வந்த அந்த திட்டத்தினால அதை முடக்கி வச்சிருக்காங்க திமுக ஆட்சியில. இதான் நிலைமை பல்லடத்துல. பாருங்க, நீங்க பெயர் மாற்றம் செய்யலாம். திமுக ஆட்சியில வளர்மதி சுரங்க பாலம் என்னாச்சு? வளர்மதி சுரங்க பாலம் திமுக ஆட்சியில தொடங்கப்பட்டது என்பதற்காக 10 ஆண்டுகள் திருப்பூருடைய போக்குவரத்து நெரிசல் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதாவது திருப்பூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக எந்த திட்டத்தையுமே கொண்டு வரல. அதாவது திருப்பூரை மாவட்டமா அறிவிச்சாங்க. அதாவது 2009 அதாவது 2009 மாவட்டமா அறிவிச்சாங்க. மாவட்டமா அறிவிச்சு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாதி, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல பாதி நிர்வாகம் நடந்துட்டு இருந்தது. ஆட்சிக்கு வந்தோன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 2 பேருமே நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மாநகர ஆணையரகம் எல்லாத்தையும் உருவாக்குனது அதிமுக ஆட்சி. திருப்பூருடைய 3 மேம்பாலங்கள் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட 3 மேம்பாலங்கள் ஒரு திமுக ஆட்சியில திருப்பூருக்கு கொண்டு வந்திருந்தா இவங்களை சொல்லுங்க, எங்க வேணாலும் எந்த மேடையில வேணாலும் நாங்க பேச. புதிய பஸ் நிலையம் அதிமுக ஆட்சி, மேம்பாலம் அதிமுக ஆட்சி, ஒரு திட்டம் திமுக ஆட்சியில் நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க மருத்துவமனை 2011 நான் அறநிலைத்துறை மந்திரியா இருக்கும் போது கோயில் நிலத்தை கொடுத்து அது கேஸ் போட்டு தான் 10 ஆண்டு காலம் நிலுவையில். மருத்துவமனை 100 படுக்கையோட இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா அது அண்ணாதிமுக யாரும் மறக்க முடியாது. கேஸ் முறையா ஹேண்டில் பண்ணி அந்த தீர்வு கொண்டு வரல அதிமுக ஆட்சியில. இஎஸ்ஐ மருத்துவமனை எப்ப திறக்கப்பட்டது? திறக்கிறது யாரு வேணாலும். 10 வருஷமா போராடல. 10 வருஷமா போராடல. 10 வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க? 10 வருஷமா திமுக எத்தனை திட்டங்களை இது ஆரோக்கியமா நடத்தணும் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன். நீங்க மாறி மாறி பேசுறதுன்னா அந்த அக்கா இருக்கிறாங்க, 3 பேருக்கு ஈக்குவலா வாய்ப்பு கொடுத்துருக்கேன். யாருடைய கருத்தும் போய் சேராது. உங்களை வந்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன், 2 பேரும் கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது தவறு. ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியம் திமுக யாருடைய கருத்தும் போய் சேராது. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடையாது. நீங்க ஸ்பாயில் பண்றீங்க, 2 பேருமே ஸ்பாயில் பண்றீங்க. பிரச்சனை விடுங்க. மாணவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுல நம்ம தொடரலாம்.